அமெரிக்கால ஐநா சபையோட கண்டன குழு அற்புதமா நடந்துச்சு. அதுல சில நபர்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தாலுமே, குமுறல்கள், கோபங்கள் இருந்தாலுமே, கடைசியில என்னமோ பெப்பே தான். ஏன்னா வீட்டு ரஷ்யா கிட்ட இருக்கு. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பொய் சொல்றாங்க எல்லாரும். நாங்களே எந்த எஸ்தோனியாலலாம் எந்த நாட்டோ பார்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வயலேட் பண்ணல அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவு பெற சொல்லணும் இல்லையா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அதுவும் குமுறல்கள். ஏன்னா போலாண்டுக்குள்ள தான் ட்ரோன்கள் போனதான் சொன்னாங்க. ஸோ போலாண்டை கூப்பிட்டு தெரப்பி செஷன் கொடுக்கணுமா இல்லையா? வாங்க வாங்க உங்களோட கவலைகளை புலம்புங்க, நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் அப்படிங்கிறது போல சில நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ கூட்டு தெரப்பி எடுக்கிறதுக்காக இந்த ஐநா சபையை கூட்டிக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டு தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா போலாண்டோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான ராடோஸ்லாவ் சிரோஸ்கி அவர்கள் அவர் தரப்பு இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வயலேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கண்டனங்கள், கடுமையான கண்டனங்கள். இது போல ட்ரோன்கள் அனுப்பிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இந்த போல விமானங்கள் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள். இதில் என்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கா கொடான கோடி நன்றிகள் அமெரிக்கா அப்படிங்கிற வந்து பண்ண போலாண்டு தரப்பு வந்து ஒரு நன்றிகள் வந்து பண்ண போட்டு போயிருக்காங்க. எதுக்குன்னா நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடச்சுட்டதுக்கு. இது போல நபர்களை வந்து நாங்கள் நம்பி இருக்கிறோமே. இது ஜெர்மனி வாங்கிட்டு இருந்தாங்க ரஷ்யா கிட்ட இருந்த கேஸு அதிகமாக காசு கொடுக்காம. இப்போ ஜெர்மனிக்கு கேஸ் வேணும்னா இப்போ போலாண்டு வழியாக தானே போய் ஆகணும். வாங்குறாங்க அப்படின்னா போலாண்டு வழியாக தானே ஜெர்மனிக்கு போய் ஆகணும். அது போல தானே பைப்லைன், த்ரூஸ்பா பைப்லைன். ஸோ இது போல தானே ஆக்டிவேட் ஆகும். இப்போ நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனுங்கிறது நேரடியாக ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனிக்கு போகும். இப்போ இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக பணம் எப்படி அப்படி போகலாமா? நம்ம இருக்கும்போது சம்பாதிச்சுக்கலாமா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது போல உடச்சு விட்டாங்க. இதுக்கு போலாண்டு தரப்பு வந்து கொடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. இது மிக பெரும் அளவில் அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா லேசில் கிடையாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த போல விஷயங்கள்லாம் ஏன்னா ஈரான்ல அமெரிக்காவோட விமானங்கள் போய் தாக்குதல் பண்ணுச்சு. எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு இருக்காரு. அமெரிக்கா ரஷ்யாவோட நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனையும் உடச்சு விட்டுக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது அமெரிக்கானாலே ஒரு நடுக்கம், கலக்கம், இது போல விஷயங்கள்லாம் வரும்ல. அமெரிக்காவோட பார்வைப்படாமல் வாழ்ந்துட்டு போயிடணும், பார்வைப்பட்டுச்சுன்னா என்னெல்லாம் ஆகுமோ அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தாங்க. சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. சில நாடுகள் ரஷ்யாவை கண்டனம் தெரிவித்தாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வயலேட் பண்ணல அப்படிங்கோல அவங்க தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆதாரம் இருந்தால் கூட சும்மா தேவையெல்லாம் பேசாது அப்படிங்கோல ரஷ்யா தப்பு வந்து பேசிட்டு போயிட்டாங்க. சாராம்சம் சொல்கிறேன், பல விஷயங்கள் பேசுவாங்களே எல்லாம் சாராம்சம். இதில் என்ன மிக முக்கியமான விஷயம்னா, எர்டகன் அவர்கள், துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் போடியமில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக விஷயங்கள்லாம் பேசும்போது பேசிடுவார். பேசினதுக்கு அப்புறமா இஸ்ரேலை பற்றி பேசும்போது டெலிபரேட்டாவா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல, அது எப்படியோ டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ நான் பேசுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா கட்டாயிருக்குமே, உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது போல் கட்டாயிருது, அவ்வளோதான், மற்றபடி இல்லை. அதுவும் நம்ம இஸ்ரேல் அதை பற்றி பேசினாலே கட்டாயிருது பார்த்தீங்களா? அது போல் வந்து பார்த்தீங்கன்னா எர்டகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயிருச்சு பாவம். என்னன்னா இஸ்ரேல் வந்து ஜினோசைட் பண்ணுறாங்க, அதாவது இது பேசினாலே கட் ஆகுது. ஸோ கோச்சுக்குவீன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இது போல் செய்கிறாங்கன்னு பேச ஆரம்பிக்கும் போது வந்து பண்ண கட் ஆயிடுச்சு. ஸோ இது போல் ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு. அது துருக்கியோட மீடியாக்கெல்லாம் கடுமையான கண்டனங்கள். அமெரிக்கா வேணுமுக்குன்னே இது போல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனங்கள் போயிட்டுருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ துருக்கி வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுவும் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது, அதாவது அமெரிக்காவோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நட்புறவாடுறதுக்கும் ரெண்டாவது அவங்களோட நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டீலிங் போகிறதுக்கு பேசலான் இருக்கேன் அப்படிங்கிற எர்டகன் அவர்கள் சொல்லிக்கிறார். அதுக்கான காரணம் F-35 ஃபைட்டர் ஜெட், சூப்பரான ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா? ஸோ அது போல் காயலாங்கடைக்கு போட வேண்டிய டாப் நாச்சான ஃபைட்டர் ஜெட். F-35 ஃபைட்டர் ஜெட்டும் F-16 ஃபைட்டர் ஜெட்டும் வந்து பண்ணால் வேணும், அதை பற்றி பேசலாம், வாங்குறது சமாச்சாரம் பற்றி பேசலாம் அப்படிங்கிற துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போறான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா S-400 துருக்கி ஒரு நேட்டோ நாடு சாங்ஷன் போட்டிருக்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்கினதுனால. அதை நீங்கள் பண்ணிடுவீங்களா, கழிச்சு கட்டிடுவீங்களான்னு கேட்டால் இல்லை, அது சூப்பராக இருக்கு, நாங்கள் வச்சுப்போம் அப்படிங்கிறது போல துருக்கி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது நல்லா வேலை செஞ்சிருக்கு. அமெரிக்காவோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு உதவாங்குச்சுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதாவது இழப்புகள் இருந்தாலுமே S-400 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டாக இருக்குது, இந்த பேட்ரியாட்டை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி S-400 விடுறதா இல்லை. இது நேட்டோ நாடே பேட்டில் ப்ரூவன் செக் பண்ணிக்கிறாங்க, லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க.
ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால துருக்கி வந்து எப்படி ஒத்துக்குவாங்களா, F-35 அமெரிக்கா கொடுக்க ஒத்துக்குவாங்களா, என்ன நடக்குமோன்னு பார்ப்போம். ஸோ துருக்கி இது போல டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா சிரியாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவா, ஸோ இது போல விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகி கொடுத்துருக்கிறாரா எர்டகன் அவர்கள். ஸோ அதனால அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இது போல விமானங்கள் கொடுங்க, நீங்கள் சொல்றதை நாங்கள் செஞ்சுட்டோம்ல, ஸோ இதையும் செய்யுங்க அப்படிங்கிறவங்கள கேட்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது எல்லாம் கூட ஓகே. மிக பெருமளவில் இந்த நூற்றாண்டோட மிக பெருமளவில் ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அல் ஜொலானி அப்படின்னு ஒரு நபர் இருந்தார், தீவிரவாத அமைப்போட தலைவர், தேடப்படும் தீவிரவாதி, கொடூரமான தீவிரவாதி. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருக்கும் இல்லையா, வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ உருமாலை கட்டிட்டு பார்க்கவே குழந்தை போல் முகம் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி இவர், தாடியெல்லாம் பெருமளவில் வைத்துக்கொண்டு. ஸோ இவருக்கு வந்து 10 மில்லியன் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ சிரியாவில், ஏன்னா சிரியாவிலேருந்து தான் அந்த ஜொலானி அவர் அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்போ அல் சாரா அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அதுவும் அமெரிக்காவோட இந்த யூஎன் மீட்டிங் இது போல் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தான் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய பார்த்து வந்து பார்த்தா அமெரிக்காலேயே கைகுலுக்கி இருக்கிறாரு. இல்லை என்னன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, அண்ணன் தம்பியா இருக்குமா. இவர் வந்து அல் சாரா அவர்கள் அந்த இதில் இருக்கிறது வந்து பண்ணா அந்த இதில் உருமாலை கட்டிக்கிறார் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலானி அவர்கள். ஸோ இவங்க 2 பேர் வந்து பண்ண பார்க்கறதுக்கு உருவ ஒற்றுமை இருக்கனால டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க, இவர் வந்து ரிலேஷனாக இருக்கலாம், ஸோ இவரை பிடிச்சி வச்சுட்டு அவரை வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற பல நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இவர் உருமாலை கட்டிக்கிறாரு, அவர் கட்டல. இவர் கோட் சூட் போட்டுக்கிறாரு, அவர் போடல. இவர் நல்லா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறாரு, அவர் அப்படியே பேமேன் இருக்காரு. ஸோ இது போல வித்தியாசங்கள் இருக்கிறதுனால முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னு இன்னொருத்தவங்களை பிடிச்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இல்லை வந்து பார்க்கறதுக்கு அது போல உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பட் இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்களேன். அமெரிக்காலேயே தலையை கழட்டினவங்க பல தலையை கழட்டிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூப்பிட்டு கை கொடுக்குறாங்களா. இந்த தொடர்பு இருக்கக்கூடிய நபராக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு இல்லையா. வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், வேண்டாம்ப்பா உங்க மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கலாம். ஆனால் அமெரிக்காலேயே கூப்பிட்டு பண்ணுறதுனால பாருங்களேன் அப்படிங்கிற இருக்கு. நான் ஓகே. இதில் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் இந்த சார்லி கிர்க் அவர்களோட மரணத்துக்கு வந்து பண்ண எல்லாரும் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கான ஒரு இது ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் தான் ட்ரம்ப் அவர்கள் நிறையா பேசினதெல்லாம் பார்த்துருந்தோம். இதில் என்னன்னா இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பொலிட்டிக்கல் வார் அல்ல, கல்ச்சரலுக்கான வாரும் இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் தரப்பு வந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது அதிர்வளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இதை ஹைலைட் பண்ணி அப்படின்னா இது நம்ம இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவில் இந்த ப்ளஸ் சிம்பரில் கருப்பு கலரில் அடிச்சுக்கோங்க, வெள்ளை கலரில் அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த 2க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது போல் அந்த டைமில் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பாலிஸ்டாக கருப்பு வெள்ளை சண்டை அப்படிங்கிற சொல்லியிருப்போம். இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்னா இது என்ன புனித போரா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவை போர் நெட்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதாவது பேசுறது கொஞ்சம் தெளிவுபடுத்துனாங்கன்னா பரவாயில்ல, தெளிவுபடுத்தலை அப்படின்னா சிக்கல் தான். அமெரிக்கா ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மிக பெருமளவில் அமெரிக்கா ரெடியாக இருக்கிறாங்களே. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, அதிகமாக ரெடி ஆகிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த பதிவு கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஈரானோட அபோ ஃபசல் ஜோரிவாண்ட் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்லை. ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டால் ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கமிஷனில் ஒரு நபர். ஸோ இப்போ இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா MiG-29 ரக விமானம் ஆல்ரெடி ஈரானுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை Su-35 ரக விமானம் ஆன் த வேல வந்துட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் HQ-9S ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹை குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு, சீனாவோடது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்து S-400 ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதால இவர் தப்பு வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ இது போல ஈரானும் அதிகப்படியாக டெவலப் ஆகியிருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனிமிக்கு ஒரே விஷயம்தான் புரியுது, பவர், லாங்குவேஜ் ஆஃப் பவர் தான் புரியுது. ஏன்னா அவங்க பீசஸ் த்ரூ ஸ்ட்ரென்த்து, மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க பவரை போடும்போது ஈரானும் நாங்கள் பவர்ஃபுல் ஆகிறோம் அப்படிங்கிறது போல் இப்போ இவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது குறிப்பாக இவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு.
லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து இந்த பேட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன வேணால் செய்யலாம், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அமெரிக்கா இப்போ ஈரானை மட்டும் இல்லை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெனிசுலாக்கு அதிகமான டைட் கொடுத்துட்ருக்குறாங்க. அமெரிக்காவோட ஒரு ப்ரூகே கிளாஸ் டெஸ்ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் ஸ்டாக்டேல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ராயர் பனாமா கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிராஸ் ஆகிருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது டெஸ்ட்ராயர் இப்போ கரேபியன் தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த கரேபியன் வாட்டர்ஸ், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ டென்ஷன்ஸுங்கிறது சவுத் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, ரஷ்யா, உக்ரைன் எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெடி பண்ணுமா இல்லையா? ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பெல்லோசோ அவர்கள் கமாண்டர் இன் சீஃப் நிக்கராகுவா ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃப் ஜூலியோ சீசர் இருப்பார் இல்லையா, ஸோ அவரோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இரு நாடுகளும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணு, இந்த ரீஜனில் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ மெக்சிகோவுக்கு கீழே ஹாண்ட்ராஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, இது ஹாண்ட்ராஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட ரொம்ப நெருங்கின ஒரு நாடாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கராகுவா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் ஆளுமை செலுத்திட்டு இருக்காங்க, நட்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடோட ஆளுமைனா பவர்ஃபுல்லாக இல்லை, இவங்க வந்து சாஃப்ட் பவர் தானே. ஸோ ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கராகுவோட கணக்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஏன்னா இந்த கரேபியன் தீவுங்கும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதைத்தான் சொல்லியிருந்தேன், என்டையர் அமெரிக்கன் கான்டினென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கானால போர் தொடுக்க முடியாது, பிளாக் பண்ண முடியாது. இது போல் நாடுகளோட அவங்க லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணால் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா பனாமா கால்வாயை ட்ரம்ப் அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நிக்கராகுவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாயை கட்ட முடியும். ஒன்ஸ் இந்த கால்வாய் ரெடி ஆகுது அப்படின்னா இந்த ரீஜனில் அமெரிக்கா யார் மேலே கை வைக்கிறாங்களோ அவங்க அந்த கால்வாயை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன வேணால் நடக்கலாம், ஏது வேணால் நடக்கலாம், அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரும் அளவில் தலைவலிகளாக மாறிடும். ஸோ இது போல் சிக்கல் இருக்குது அப்படின்னா வர்த்தக பாதை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், பிரிக்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்த்தக பாதை அந்த இடத்துல வேணும். ஸோ இது போல் விஷயங்கள் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான டென்ஷன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால கூட கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுக்கணுன்றதுனால கூட அமெரிக்கா இந்த பகுதியில் கான்சன்ட்ரேஷன் செலுத்தி இருக்கலாம். அடுத்தது எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளோடையும் ஆரம்பிச்சிச்சு. நேட்டோ நாடுகளில் பல நாடுகளோட ஏர்போர்ட், குறிப்பாக டென்மார்க்காக இருக்கட்டும், நார்வேவாக இருக்கட்டும், ஸ்வீடனாக இருக்கட்டும், ஸோ இந்த நாடுகளோட ஏர்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரோன்கள் பறந்துருக்கு, விமான நிலையங்கள் ஸ்டாப் ஆயிருக்கு. எப்படி ரஷ்யாவில் அதே போல் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள்லாம் பேசப்பட்டிருந்தது. டென்மார்க்கோட போலீஸ் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ட்ரோன்கள்லாம் வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எத்தனை வந்துச்சு, எதுவுமே தெரியலை, அதோட பர்பஸ் என்னன்னு தெரியல, வந்தது அதுவே போயிடுச்சு, அதை இன்டர்செப்ட் பண்ணல அப்படிங்கிறத வந்து பண்ண டென்மார்க் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீடைரக்ட் பண்ணிக்கிறாங்க, டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. 10 ஃப்ளைட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிருக்கு, கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரோன்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எக்கனாமிக்கலி லாஸ் பல நாடுகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணமும் ரஷ்யா தான் அப்படிங்கிற சொல்லுவாங்களா? யுஎன்ல கண்டன மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு, அந்த சமயத்தில் இது போல விஷயங்கள் நடக்குதுன்னா சிக்கல் தானே அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ எஸ்கலேஷனுங்கிறது யூரோப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தது முதல்ல அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் எஸ்கலேஷன், ஸோ மிடில் ஈஸ்டில் எஸ்கலேஷன். பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாரு, 2 ஸ்டேட் இருக்க போதா இல்லை பாலஸ்தீன் எங்கே இருக்க போகுதுன்றது பிரச்சனையை வச்சு தான், டிக்ளேர் பண்ணுறதை வச்சு தான் இந்த ரீஜனில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு இருக்கு. அடுத்தது பல நேட்டோ நாடுகள்லையும் ட்ரோன்கள் பறக்குது, இது போல் ரஷ்யா வயலேட் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ இந்த என்டையர் பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷனோட உச்சகட்டத்தில் இருக்குது. ஸோ பிரச்சனைகள் எதுவும் பண்ணாமல் அமைதியாக பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா குளோபல் கான்ஃப்ளிக்ட் அட் அவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.